தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷிகாலாதரபகதலரபதலரப. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். மான்களின் கால்களை போல திடனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களிலெல்லாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர். சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி. தேங்க்யூ லார்ட். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மான்களின் கால்களை போல திடனாய் ஓட செய்வீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஓ பலனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலும் நீரே. சொல்லுங்க ஆண்டவர். என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலும் நீரே. ஓரதலர ஷிகலரதலர ரிபதலர சந்தலரவ. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை. பாடுங்க எல்லாரும் சத்தம் உயர்த்தி. எபினேசரே, எபினேசரே, அபகதர ஷகதலர. ஓ மந்தவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. ஓ நன்றி. கைகளை உயர்த்தி எல்லாருமா கரு போல. எபினேசரே, எபினேசரே. ரெண்டு கைகளை உயர்த்தி. ராபா பாபா 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 ஷகராதலா ராபா. ஓ சிறந்தவரே, எபினேசரே, எபினேசரே. ஓ ஷகராதலா ராபா. சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. ஷகராதலா சொல்லுங்க எல்லாரும். இது கிருபையே வேறொன்றுமில்லை. சொல்லுங்க இதற்கான. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை.
எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, அப்பிரயோஜனமா நம்முடைய ஊழியக்காரர் நம்முடைய ஜனத்தோடு நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிற உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவர் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த அந்த அழைப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஊழியங்களையும் ஆமென் இதில் பங்கெடுத்திருக்கிற உங்களையும் வருகிற நாட்களிலே வர்த்திக்க பண்ணுவாராக. சத்தம் வரலையே? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 வேகமாக வாசிங்க. தானியேல் 2:19 வேகமாக வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுதும் எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னைக்கு இந்த காரியத்தை தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய லைஃப்ல சீசனை சேஞ்ச் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுடைய சீசனை சேஞ்ச் பண்ண போகிறார். ஆமென். இந்த பக்கம் ஆமேனே வரலையே. ஹல்லேலூயா. சீசன் மாறவே வேணாவா? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் சில நன்மைகளை கொடுக்கும்படி அவர் திட்டம் வைத்திருக்கிறார். எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் நம்மை வந்து சேர்வது கிடையாது. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒவ்வொரு உயர்வும் ஒவ்வொரு மேன்மையும் ஒவ்வொரு பிளஸ்ஸிங்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நபர்கள் மூலமாய் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வருவதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நன்மையை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக குறித்து வைத்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். அதின் காலத்திலே அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். கர்த்தருடைய டைமிங் மாறவே மாறாது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் மாறாதவர். அதே போல் அவருடைய நேரமும் மாறாது. ஓ ராபாலா. அவர் நேரமும் மாறாது. அவர் நேரமும் மாறாது. இன்னும் சத்தத்தை எதிர்பார்க்கிற அவர் நேரம் மாறாது. எனக்கு குறித்திருக்கிற காலத்திலே எனக்கானது வந்து சேரும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை எனக்கான காலத்திலே
என்னிடத்தில் வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. காலத்தை அவர் மாற்றுகிறவர், காலத்தை மாற்றுகிறவர். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே பிரச்சனைகளுக்குள்ள நீங்க இருக்க போறது இல்லை. உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்க காலம் மாறும். தாழ்விடத்தில் இருக்கிற நீங்க உயர்விடத்துக்கு வருவீங்க. ஆமென். அழுகையில் இருக்கிற உங்களுக்கு களிப்பை கர்த்தர் கொடுப்பார். துக்கத்தில் இருக்கிற உங்கள் துக்கத்தை மாற்றி கலிகுறுதலை கர்த்தர் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் சில காரியத்தை மாற்றுகிறார். இப்பொழுதே அந்த பிரசன்னம் வெளிப்படுகிறது. இப்பொழுது அந்த மகிமையின் பிரசன்னம். ராகா தாராபா ஷேகே ரியாந்தாலாபா. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே காலங்கள் மாற போகிறது. அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிலருடைய லைஃப்ல கர்த்தர் காலத்தை மாற்றுகிற அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. பிரதர் சொன்ன மாதிரி இப்படி சொல்லுங்க. கை பிடிச்சிட்டீங்களா? சிரிங்க. சொல்லுங்க பிரதர், வெக்கப்படாதீங்க. சொல்லுங்க, சிரிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. ஓ ராகா தாடா ராபாலா ஷகாலா ராபா. உங்கள் புலம்பல் கலிகூறுதலாய் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. லேபா ஹாதாரா ஷகா தாடா லாபா. எஸ் எஸ், நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரசன்னம் இறங்கி வருகிறது. அந்த பிரசன்னத்தை உணர்றேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நுகங்களை முறிக்கிற ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், காலங்களை சமயங்களை மாற்றுகிற ஆவியானவர் இப்பொழுதே அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசித்து நீங்க ஆமென் சொல்லி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த செய்தி முடியறதுக்குள்ளவே சில சேஞ்சஸ் வரப்போகுது. செய்தி முடியறதுக்குள்ளவே சிலது பிரேக் ஆக போகுது. சில சங்கிலிகள் உடைய போகிறது, சில கட்டிகள் உடைய போகிறது. உங்களை அடைத்து வைத்த கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற கோலியாத்துகளை நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் மேல கர்த்தர் ஜெயம் எடுக்கிற அபிஷேகத்தை இப்பொழுதே ரிலீஸ் பண்றாரு. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். வாய்களை திறந்து ரிலீஸ் பண்றாரு. ராபா காதா ராஷேகே ரியாதாலா ராபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபையை, கர்த்தர் கொடுக்கிற அந்த பிரசன்னத்தை ஆண்டவரே நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன் ஆண்டவரே. ஓ ராகாதாலா ராதாலா ராபா ரியாந்தாலா ராபாலாதாலா ஷகாலாதா ராபா ரிபஹாதாலா ரா ஷகாதாலா ராபா ராகாதா. கவனிங்க, கர்த்தர் இதை செய்யறது நோக்கம் என்னன்னா அவர் நிமித்தம். ஹல்லேலூயா. அதனால தான் கை வச்சு சொல்லு, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே. எஸ், ஆராதிங்க ஆராதிங்க. ஓ அவரே, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ நன்றி நன்றி நன்றி. கருப்போல Thank you Jesus. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார். நான் அப்படி விசுவாசிச்சு இந்த வார்த்தையை உங்க சிரசின் மேல அனுப்புறேன். உங்க ஸ்பிரிட்ல நான் விதைக்க விரும்புகிறேன். பிஃபோர் எண்ட் திஸ் இயர், ஹல்லேலூயா, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சில காரியத்தை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பார்க்க போறேன் நான்? ராகாதாலா ராபாலா ஷகாலாபா. இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள சில காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். சில காரியத்தை மாற்ற போகிறார். சில ப்ரமோஷன் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. சில படி நீங்க உயர போறீங்க. கர்த்தர் அந்த உயர்வை கொடுக்க போகிறார். சில காரியத்தை கர்த்தர் உடைக்கிறார். காரணம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஷகரதாலரபா
கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஓ சகரதலரியாந்தரே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இடையில ஆண்டவர் ப்ரேயருக்குள்ளே நடத்தினார்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இப்போவே சில காரியம் பிரேக் ஆக போகுது. நான் ஆவியில் தெளிவாக உணர்றேன். இப்போவே கர்த்தர் உடைக்க ஆரம்பித்து விட்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பர் 1, ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் தெளிவாக ஆவியானவர் வைத்தது. எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12:32. மைக்கில் வாசிக்கிறவங்க வாசிங்க. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. ஆமென். வாசி முடிங்க. செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். நப்தலி புத்திரரில் போதும் அந்த வசனம் சொல்லுது, இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆண்டவர் முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி சொன்னது என்ன? நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யூ மஸ்ட் நோ யுவர் சீசன். அல்லேலூயா. யூ மஸ்ட் நோ யுவர் சீசன். நீங்கள் உங்கள் காலத்தை அறிந்திருக்க வேண்டும். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. நான். சத்தமா வரலையே. நான். இன்னும் சத்தமா. நான் என் காலத்தை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறது, உனக்கான காலத்தை நீ கட்டாயம் அறிய வேண்டும். நீ விரும்பினா நான் தெரிந்துக்கிறேன் பிரதர், இல்ல எனக்கு வேண்டாம், அப்படி கிடையாது. வாழ்க்கையில உயர்வு வரணும், சில காரியம் சேஞ்ச் ஆகணும், சில பிரேக் என் வாழ்க்கையில வரணும், சில சங்கிலிகள் உடைய வேண்டும் என்றால் எனக்கான சீசனை நான் அறிந்திருக்க வேண்டும். எனக்கான காலத்தை நான் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த இசக்கார் என்பது லேயாளுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததியில் வருகிறவர்கள். அதில் இந்த இசக்கார் என்பவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த விசேஷித்த ஞானம் என்னன்னா, டைம் சீசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு ஸ்பிரிட். இது என்ன காலம்? வாட் இஸ் திஸ் சீசன்? இது என்ன காலம்? இப்போ நான் போயிட்டு இருக்கிறது என்ன காலம்? இப்போ என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற சீசன் எந்த மாதிரியான சீசன்? இப்போ நான் எந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்கேன்? எந்த காலகட்டத்துக்குள்ள நான் நுழைஞ்சிட்டு இருக்கிறேன், நடந்துட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன்? இந்த காலத்தை கட்டாயம் நாம் அறிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எரேமியா 8:7 பாருங்க. நம்ம எல்லாம் அறிந்த வசனம், நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் நான் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 8:7 எடுத்து வேகமாக வாசிக்கலாம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை கர்த்தருடைய நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று உரைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்துள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குறியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா சீசனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு. நீங்கள் சரியாக பாருங்க, ஒவ்வொரு இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்கள் சேஞ்ச் வரும்போதெல்லாம் 5 அறிவு இருக்கிற ஜீவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. சுனாமி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அறிஞ்சோம், நாய்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடமாற்றம் செஞ்சது, பறவைகள் இடமாற்றம் செய்தது.
இந்த பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்கள் அதை அறிந்தது. ஆனா மனுஷனை தவிர, கர்த்தர் உருவாக்கின, அவர் சாயல உருவாக்கின மனுஷனை தவிர, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, என் காலம் என்ன என்பதை நான் கட்டாயம் அறியணும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க போகிற. நீங்கள் எப்படிப்பட்ட காலத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏரோது, மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். ஒருவர் பிறக்க போகிறாரே, ஒரு ராஜா, யூதருக்கு ராஜா பிறக்க போகிறார் என்று வேதம் தீர்க்கதரிசி ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த காலகட்டத்தில், எந்த சீசன்ல, எந்த டைம்ல இது நடக்கும் என்பதை அவன் திட்டமாய் விசாரித்தான். ஏன் அவனுக்கு தெரியும், இவர் ராஜாவா வந்துட்டா என்னுடைய காரியத்துக்கு ஆபத்து. ஆகவே அவன் தீமைக்காக அதை விசாரித்தாலும் அவன் டைம் விசாரித்தான். நீங்க எத்தனை பேர் தேவ சமூகத்தில் விசாரிச்சிருக்கீங்க? ஆண்டவரே, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என் லைஃப்ல நான் போயிட்டு இருக்கிற சீசன் என்ன? இப்போ நான் எந்த மாதிரி சீசனில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே நான் போய் கொண்டு இருக்கிற இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நான் வாழ்ந்துட்டு இருக்கிற சீசன் எப்படிப்பட்ட சீசன்? ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த சீசனை அறியாததுனால, இதை ஆண்டவரிடத்துல போய் விசாரித்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுனால, புரிந்து கொள்ளாததுனால நிறைய பேர் சோர்வுக்குள்ள இருக்கிறீங்க. நிறைய பேர் கேள்விக்குள்ள இருக்கிறீங்க, குழப்பத்தில் இருக்கிறீங்க, டிப்ரெஷன்ல போயிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க காலத்தை அறியல, காலத்தை அறியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்தை அறியல. பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28, 29 வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17, 28, 29. 1 சாமுவேல் 17, 28, 29. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்துள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. காலத்தின் சமயத்தை நான் அறிஞ்சிட்டேன்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீங்க நினைக்கிறீங்க நான் சும்மா ஏதோ, எங்க அப்பா, நம்முடைய அப்பா நமக்கு தானியத்தெல்லாம் கொடுத்து, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து, தின்பண்டங்களை கொடுத்து, யுத்த காலத்தில் ரொம்ப நாளா சண்டை போட்டு இருக்கிறானுங்க. அண்ணன்மார்களை போய் விசாரிச்சுட்டு, நல்லா விசாரிச்சு இதை கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பினார். ஆனா அது கூட புரியாத கூட பிறந்தவங்க வேற மாதிரி ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்தவனை எதுக்கு வந்தான்ன்றது அவங்க அறியல, யாருக்காக வந்தான் என்பதை சகோதரர்கள் புரியல. ஆனா தாவீது தகப்பன் அனுப்பி வந்தான். ஆனா நான் சொல்றேன், பரலோக தகப்பன் தாவீதை சென்ட் பண்ணாரு. பரலோக தகப்பன் போர்க்களத்துக்கு அனுப்பினார். ஓ ராகா தாலா ரபா ஷண்டாலாபா. அவங்க தகப்பன் அனுப்பல, கர்த்தர் தாவீதை அனுப்பினார். அந்த போர்க்களத்துக்குள்ள தாவீது என்டர் ஆன உடனே, you smell my season is come. இன்னும் புரியல பாரு, நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னும் புரியல. அவன் போர்க்களத்துக்குள்ள வந்த உடனே this is my time அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்கன்னா பக்கத்தில் பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுது அதை ஸ்மெல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய நிதானிப்பு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா.
போர்க்களத்துக்குள்ள அப்பா அனுப்பி தான் அவர் வந்தார். ஆனா உள்ள அந்த அட்மாஸ்பியர்ல தாவீது காலை வச்ச உடனே அவர் ஸ்பிரிட் ரெல்ம்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என் தகப்பன் அனுப்பல, அந்த அப்பா என்ன அனுப்பி இருக்கிறாரு. ஆகவே நான் வந்ததுக்கு முகாந்தரம் உண்டு. சும்மா ஏதோ தின்பண்டத்தை கொடுக்கிறதுக்காக வரல. கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். நான் தான் இந்த கோலியாத்தை வீழ்த்த வந்தவன். ஏய் காபா காதாராபா ஷக்கலாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அது உள்ள அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்ச உடனே, அதனால தான் வேதம் சொல்லுது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான். சொல்லுங்க திரும்ப, ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பான். ஹல்லேலூயா. இதுக்கு ஜெபம் பண்ணா தான் அந்த ஸ்பிரிட் வரும். கேட்கணும், ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன, நான் போய் கொண்டிருக்கிற சீசன் எப்படிப்பட்ட சீசன் பா, எப்படிப்பட்ட சீசன் நான் இருக்கிறேன் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க கேட்காத வரைக்கும் you will never see changes. நீங்க மாற்றத்தை பார்க்க முடியாதுமா பிரதர், மாற்றத்தை பார்க்க முடியாது. நீங்க ஆண்டவரிடத்துல போய் விசாரிங்க, ஆண்டவரே இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம், எனக்கான காலகட்டம் என்ன, எப்படிப்பட்ட காலத்துல நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஜீசஸ் ஹல்லேலூயா. இந்த காலத்தை அறிஞ்சபடினால இப்ப அந்த மேல் பகுதி மட்டும் திரும்ப வாசிங்க, 28வது வசனத்தை திரும்ப வாசிங்க சத்தமா. அந்த மனுஷரோடே அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன, வனாந்திரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லை என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி, அவனை விட்டு, எல்லாரும் சொல்ல, அவனை விட்டு, சத்தமா அவனை விட்டு வாசிங்க பிரதர். வேறொருவனிடத்தில் திரும்பி, எல்லாரும் சொல்லுங்க, வேறு ஒருவரிடத்தில் திரும்பி, அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். ரொம்ப பெரிய ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தான் காலத்தை நான் எந்த சீசன்ல இருக்கிறேன்றத ஸ்மெல் பண்ணவன் கண்டுபிடிச்ச கர்த்தருடைய பிள்ளை சுற்றி வர என்ன டிஸ்கரேஜ்மெண்ட்டையும் பார்த்து மூலையில ஒடுங்கி உட்கார மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இது எனக்கான காலம். ஏகாதாலாராபா சொல்லுங்க, எனக்கான காலம் வருது. சத்தமா சொல்லு, எனக்கான காலம் வருது, எனக்கான சீசன் வருது. சத்தமா சொல்லு, எனக்கான காலம் வருது. எனக்கான காலம் வருது. This is my season. சொல்லுங்க, this is my season. நான் வந்ததுக்கு முகாந்தரம் உண்டு. என் காலத்தை நான் அறிந்திருக்கிறபடினால நீ பேசுற கண்டமேனிக்கு பேசுற வார்த்தையெல்லாம் நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். நீ என்ன டிஸ்கரேஜ் பண்றதுனால நான் முடங்கி உட்கார மாட்டேன். தேவையில்லாத ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இருப்பான் வெளியில, அதெல்லாம் கேட்டு என் ஆவியை நான் கெடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இது என்னுடைய காலம், என்னுடைய சீசன். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கான சீசன்றது நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, எனக்கு இவர் இப்படி சொல்லிட்டாரு பிரதர், அவங்க இப்படி பேசிட்டாங்க பிரதர், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் விசுவாசிகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை விட்டு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவனை விட்டு, நல்லா சத்தமா லவுட் எல்லாம், அவனை விட்டு. யாரெல்லாம் உன்னை பத்தி தேவையில்லாம் பேசுறாங்களோ அவனை விட்டு, யாரெல்லாம் உங்களை பார்த்து குறை சொல்றாங்களோ அவனை விட்டு, யாரெல்லாம் உங்களை கிடிச்சு கீழே இருக்கிறாங்களோ அவனை விட்டு, அவனை விட்டு, அவனை விட்டு, சத்தமா அவனை விட்டு நீங்க முன்னேறி போ. உனக்கான காலத்தை கர்த்தர் எதிர வச்சிருக்கிறார். உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்னாடி வச்சிருக்கிறாரு. சுத்தி இருக்கிற ஆட்களை பார்த்து கொண்டு இருப்பாயானால், சுத்தி இருக்கிற ஆட்கள் பேசத்தை கேட்டு கொண்டு இருப்பாயானால், உனக்கான சீசனை நீ மிஸ் பண்ணிடுவ. கர்த்தருடைய பிள்ளையே, நீ மிஸ் பண்ணிடுவ. சத்துருடைய சதி திட்டம் அதுதான். சுத்தி பேசுற நபர்களுடைய காதல கேட்டு 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 நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க சீசனை மிஸ் பண்ணி இருக்கிறாங்க நிறைய நேரத்தில். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே
Thank you, Jesus. ஓ நான் இதற்கா சாக்காதாதா. Thank you, அப்பா. இது கிருபையே. அவர் நடத்துவார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எபினே. Thank you. அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்பா இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. ஆவில நிறைந்து பாடுங்க எல்லாருமா. நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் காலத்தை அறிகிற மனக்கண்களை திறப்பா, திறந்திருக்கப்பா. நன்றி. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கான சீசனை நான் அறிந்து கொள்ளுகிற மனக்கண்களை எனக்கு தாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. கம் ஆன் ப்ரே. எனக்கான சீசனை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஐ நோ மஸ்ட் ஆண்டவரே. அதை நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கம் ஆன் பிரதர், ஜெபம் பண்ணுங்க. கம் ஆன் ஜெபம் பண்ணுங்க. இந்த டைம் கூட நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா தேவ ஆசீர்வாதத்தை விட்டுருவீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்பி இருக்கிறார். ஐ நோ, எனக்கு தெரியும். கர்த்தர் உனக்கு நேராய் அனுப்புகிறார். இந்த காரியத்துல நீ அசட்டியா ஒருவேளை இந்த ஜெபத்தை கூட மிஸ் பண்ணுவீனா, you will season miss. நீ உங்க சீசனை இழந்துருவ. come on ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே மனக்கண்களை திறந்து ஆண்டவரே. ஆண்டவரே நான் எந்த காலத்துல இருக்கிறேன், என் சீசன் என்ன எனக்கு வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு நாளும் ஜெபமா மாறட்டும். நான் சொல்றேன், பயங்கரமான சேஞ்சை பார்ப்பீங்க, பயங்கரமான சேஞ்சை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நம்பர் 2 ஆண்டவர் தெளிவாய் சொன்ன ஒரு காரியம், காலமும் சமயம் நம்ம வாழ்க்கையில மாற்ற போறாரு. மாறணும்னா நம்பர் 2, நீங்க அந்த காலத்தை அறிந்திருப்பீர்களானால், பாருங்க, நீங்கள் அறிந்தது உண்மைனா அந்த காலத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முக்கியமா அறியணும். சீசனை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது இந்த சீசன்ல வாட் ஐ டூ, நான் என்ன செய்யணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்குன்னு கேளுங்க. கேளுங்க, அவங்களை பார்த்து கேளுங்க. இதெல்லாம் ஊழியம் பண்ணோம். சும்மா ஏதோ வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், போனோம், உக்காந்தோம், இப்படியே தேய்ச்சிட்டு போனா வாழ்க்கையில உருப்பிட முடியாது, மேலே போக முடியாது. சொல்லுங்க பார்த்து, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா அந்த காலத்துல? இது வரைக்கும் தெரியலனா இதுக்கப்புறமாவது ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கேளுங்க, இது உங்க வாழ்க்கையில என்ன இந்த சீசன்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்யணும் தெரியணும். நீங்க எதிர்காலத்துல இப்ப நான் என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டாயம் இதை அறிந்திருக்க வேண்டும். யூ நீட் டு நோ வாட் டு டூ டியூரிங் த டைம். இந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லிட்டு நான் பின்னாடி போறேன். ஏன்னா இங்க தான் நிறைய பேர் திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டு. எஸ்தர் 4வது அதிகாரம், எஸ்தர் 4:10-14 வரைக்கும் வேகமா கொஞ்சம் குயிக்கா வாசிங்க, குயிக்கா. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை. நல்லா கவனிக்கணும், இது முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல போற. வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். வசனம் டிஸ்ப்ளே பண்ணுங்க. தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே
மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு கவனிங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. முழு யூத குலத்தையும் அழிப்பதற்கு நாகமான் திட்டம் போட்டு இருக்கான். லிசன், கவனிங்க. தேதி குறிக்கப்பட்டாயிற்று. ஒரே நாள்ல எல்லாரையும் அந்த இனத்தையே அழிக்க வேண்டும். இந்த நியூஸ் மொர்தெகாய் காதுக்கு வந்தது. மொர்தெகாய் காதுக்கு வந்த உடனே ராஜ அரண்மனையிலே ஆண்டவருடைய ப்ராசஸ்ல, ஆண்டவருடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய பெரிய திட்டத்தில் இணைக்கப்பட்ட அரண்மனைக்குள்ள இருக்கிற எஸ்தருக்கு அந்த செய்தி போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன உடனே அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இப்ப என்னால போக முடியாது. இது இந்த காலம் நான் அவர்கிட்ட தைரியமா போகக்கூடிய காலம் இல்ல. இந்த காலத்தில் நான் போனா என் உயிருக்கே ஆபத்து. அவர் செங்கோல் நீட்டப்படாம யாரும் உள்ள போக முடியாது, யாரும் உள்ள நுழைய முடியாது. இந்த செய்தியை மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா மொர்தெகாய் ஆறுதல் படுத்தவில்லை, ஆறுதலான வார்த்தை சொல்லல. மாறாக அவர் சொன்ன வார்த்தை, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. கர்த்தர் ஏன் உன்னை கொண்டு போய் அங்க உயர்த்தி வச்சிருக்கிறா தெரியுமா எஸ்தர்? ஏன் உன்னை கொண்டு போய் மேன்மை அடைய வச்சிருக்கிறா தெரியுமா எஸ்தர்? உனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை ஏன் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறா தெரியுமா எஸ்தர்? ஏன் உனக்கு செய்திருக்கிறாருன்னா, ஆத்திரத்துல, அர்ஜென்ட்ல, பிரச்சனை நேரத்துல, போராட்ட நேரத்துல நீ நமக்கு உதவி செய்வதற்காக தான் கர்த்தர் உன்னை ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார். நீ இப்ப சைலண்டா இருந்தா எங்கிருந்தாவது ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஆனா உன் சீசனை நீ மிஸ் பண்ணிடுவ. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நீ மிஸ் பண்ணிடுவ. எஸ்தர், உன் மூலமா தான் இந்த யூத இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். உன் மூலமா தான் நீ ஜெபிக்க போற அந்த ஜெபத்தின் மூலமா தான், நீ போடுகிற அந்த பாஸ்டிங் மூலமா தான் காரியம் மாறுதலாய் முடிய போகுது. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, உபவாச நாளை நியமிங்க. சொல்லுங்க, உபவாச நாளை நியமிங்க. ஜெபத்தை தீவிரப்படுத்து. சொல்லுங்க, ஜெபத்தை தீவிரப்படுத்து. நிறைய பேர் பிரேயர் பண்றதில்ல, உபவாசித்து ஆண்டவரை தீவிரமா தேடுறதில்ல. ஏன்னா தன் காலத்தை அவங்க அறியல. நிறைய கத்துடைய பிள்ளைங்க ஏனோ தானோன்னு சொல்லி கேர்லெஸ்ஸா அவங்க ஏதோ ஒண்ணு வாழ்ந்து வெந்ததை தின்னு விதி வந்த சாபம் என்று உலக மக்களை போல வாழ்வதற்கு காரணம் காலத்தை அறியலைங்க. என் காலம் என்ன, இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டியது என்ன? ஏன்னா எனக்கு ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறா, உயர்வை வைத்திருக்கிறா, எனக்கான ஒரு திட்டம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது. இதை உணர்ந்துட்டா கதவை சாத்திட்டு கதறுவீங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட்டேன். இந்த தீவிரமான ஜெபம் உங்க வாழ்க்கையில வரும். ஆனா இன்னும் ஜெபத்துல நிறைய பேர் சோம்பேறியா இருக்கிறது காரணம் என்னன்னா, காலத்தை அறியல. தினைக்கு ஏதோ அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுல நத்திங் வில் ஹேப்பன். ஐ வில் சே தட் அகைன். தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, திரும்ப சொல்றேன். தினைக்கு நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாதுங்க. உங்க ஜெபத்தை கத்த தீவிரப்படுத்துன்றார். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வேதம் தெளிகிறது, இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினால அன்றி வெளியே போகாது. சில பிரச்சனை வாழ்க்கை விட்டு வெளியே போகணும்னா நீ தீவிரமா போராடணும். எஸ்தர் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? வாசிங்க 16-17. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து
எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். சொல்லுங்க, நான் செத்தாலும் சாகிறேன். என்ன சூழ்நிலை தெரியுமா? டூ ஆர் டை, செய் அல்லது மடி. அந்த சூழ்நிலையில எஸ்தர் இப்ப இருக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்தது என்ன தெரியுமா? நான் போராடுவேன். ஏன்னா என் வாழ்க்கை மாறணும், என் குடும்பம் மேலே வரணும், என் சூழ்நிலை மாறணும், என்னுடைய சீசன் மாறணும். நான் இப்படியே பிரச்சனையில் எவ்வளோ நாளைக்கு இதே பிரச்சனையில் இருக்க போகிறேன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நார்மல் கிறிஸ்டினா அதுக்கப்புறம் வாழாதீங்க. சொல்லுங்க. எதனா திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நார்மல் கிறிஸ்டினா வாழாதீங்க. சும்மா பேருக்கு கிறிஸ்தவங்களா வாழாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு தீவிர தன்மை வரட்டும், ஒரு வெறி வரட்டும், ஒரு வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் உங்க மேல அப்படியே இம்பார்ட்டேஷன் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே கடத்துவாராக. ஒரு தீவிர தன்மையின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் சிரசின் மேலே வைப்பாராக. யாக்கோபை போல போராடுகிற ஒரு அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றுவாராக. ஐ ப்ரே. நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை மாறணுங்க. வாழ்க்கை மாறணும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே ஓட்ட போறீங்க? எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? இதே நிலையில் எவ்வளோ நாளைக்கு வாழ்க்கையில் மேலே வர வேண்டாமா? வாழ்க்கையில் உயர வேண்டாமா? கர்த்தர் வச்சிருக்கிற உயரத்துக்கு போக வேண்டாமா? இன்னும் எத்தனை வருஷம் கடல்லையே வாழ்ந்து செத்துரு போறோமா? கடன் வாங்கியே குடும்பத்தை நடத்த போறீங்களா? ரொட்டேஷன்லயே குடும்பம் ஓட போதா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேணாமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மீதியான துணிக்கைகளை எடுக்க வைக்குமே. அந்த நன்மை எங்கப்பா? அந்த ஆசீர்வாதம் எங்க ஆண்டவரே? போராட வேண்டாமா? ஹல்லேலூயா. மான்களை கால்களை போல பலனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. எத்தனை பேர் விசுவாசித்து அந்த வரையை சொல்லுங்க. என் காலை மான் காலை போல மாத்துவார். உயர்ந்த ஸ்தலங்களிலே நான் ஏறுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே. எல்லாம் கையை உயர்த்தி, மான்களை கால்களை போல திடனாய் எங்களை ஓட செய்கப்பா. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை நான் அவரை பார்த்து சொல்லி, யாரும் நீங்க தான்ப்பா, யாரும் நீங்க தான்ப்பா, என் கோட்டை நீங்க தான்ப்பா, என்னை உயர்த்துறவர் நீங்க தான்ப்பா. இப்ப சொல்லுங்க, கையை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எல்லாரும் சத்தமா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவர் நிறைய பேரை கூட பேசி பலப்படுத்தி இருக்கிறார். வாழ்க்கை மாறணும் எதிர்பார்க்கிறார். அக்கறையா இருக்கிறார். தெரியாதையா சொல்லுங்க, தெரியாதையா வாழ முடியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா. அவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவனை சொல்லணும், ஆண்டவரே உங்க கிருபை இல்லைன்னா எனக்கு வாழ முடியாதுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீம், நான் எனக்கு வாழ தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரில ஆண்டவரே. எத்தனை பேர் அவர்கிட்ட சொல்ல, எனக்கு தெரிலப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. எத்தனை பேர் சரணடை போறீங்க, எனக்கு தெரிலப்பா. சாவியானவர் நிறைய இருதயத்தில் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உடைந்த உள்ளங்களை ஆற்றி தேற்றி கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் இதற்கானப்பா, இது கிருபையே வேறொன்றும் இல்லப்பா, இல்லப்பா. நான்
அப்படி ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கை மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்க்கை மாறணும்? என் வாழ்க்கை மாறணும் டாடி. வேறொன்றும் இல்லை. ரெண்டு கையை உயர்த்தி எபினேசரே எபினேசரே என்னால் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே இருப்பவரே நன்றி நன்றிப்பா. நன்றி தூக்கி எடுக்கிறவரே இதயத்தை கை தூக்கி எடுக்கிறவரே நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி. அதான் வேதம் சொல்லுது. ரோமர் 13:11 சொல்லுது. வாசிக்க வேண்டாம். நித்திரை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீசனை அறிஞ்சு சொல்லுங்க, சீசனை அறிஞ்சு அதுக்கேற்றாற் போல நடங்க. நீங்கள் என்ன காலத்தில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்றாற் போல வாழ்க்கையை மாற்றிருங்க. நீங்கள் எந்த சீசனில் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றிருங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் பக்கத்தில் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிருங்க. போதுங்க, அப்படியே சாதாரணமாக இருந்தது போதுங்க, கொஞ்சம் தீவிரமாக ஏதாவது சம்திங் நடக்கட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். செகண்ட் கொலோசியர் 4:5 இந்த ரெண்டாவது பாயிண்ட்லயே வாசி. அதை மட்டும் வாசித்துருங்க. 4:5 மட்டும், அதை மட்டும் வாசி. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாசுங்க, சீசனை யூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, காலத்தை பயன்படுத்துங்க, காலத்தை பயன்படுத்துங்க, காலத்தை பயன்படுத்துங்க. எபேசியர் 5:14-15-16 சொல்லுது. அங்கேயே நாட்கள் பொல்லாத, பின்பகுதி வாசிக்கிறேன், நாட்கள் பொல்லாதவில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். காலத்தை பிரயோஜனப்பட உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க சீசன் சேஞ்ச் ஆகணும்னா, உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா, எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி செலவு செய்யறேன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏனோ தானோ டைம் செலவு பண்ணிட்டு, ஆண்டவரே ஏன் நடக்கல, ஏன் வாழ்க்கை மாறலனா, நத்திங் வில் ஹேப்பன். அவர் பொறுப்பு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நிறைய நேரத்தை கொடுத்தேனே, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிற. ஆமென். வாலி பசங்களை பார்த்து சொல்றேன், பைக் எடுத்துன்னு ரவுண்ட் அடிச்சுக்கிறியா? எதிர்காலம் ரொம்ப இருட்டாயிடும். போன்ல உட்காந்து நோண்டி நிற்கிறியா? எதிர்காலம் ரொம்ப கவலைக்கிடமாயிடும். ஐசியூல தான் இருப்போம் உன்னுடைய ஃபியூச்சர். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல போயிட்டு இருக்கிறீங்க. டைம் வேஸ்ட் பண்றவங்க, காலத்தை வேஸ்ட் பண்றவங்க ரொம்ப எதிர்காலத்தில் ரொம்ப மோசமான காலநிலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த நேரத்தில் வேதத்தை படிச்சு ஜெபிச்சு அவரை தேட 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 உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம் கொஞ்ச நேரம். மூன்றாவது கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டுமானால், கர்த்தர் என்னை சந்திக்கும் காலத்தில் அவர் குறித்திருக்கிற இடத்துல நான் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. நம்பர் 3, காலமும் சமயமும் மாற வேண்டுமானால், கர்த்தர் இப்ப என்னை ஆசீர்வதிக்க ரெடி ஆயிட்டாரு. அவர் வரப்போறார், வந்து என்னை சந்திக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க போறாருன்னா அப்பாயிண்டட் பிளேஸ்ல நான் ஸ்டே ஆயிருக்கணும். கர்த்தர் குறித்திருக்கிற இடத்திலே நான் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை காட்டி கொடுக்க போறேன். நிறைய காரியங்கள் இருக்கு. நான் காலையில ஆராதனையில் ஒரு இடத்துல பேசின காரியம், இந்த பாயிண்ட் நான் அதை மட்டும் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அது ஆண்டவர் தெளிவாக உங்கள் மத்தியில் சொல்ல சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம். எல்லாம் தீவிரம் சீக்கிரமா ஜெபம் பண்ண போறோம். ஷகாதாலா ரியாந்தாலா ரபா கடா ரபா ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகாதாலா ரபா ஹல்லேலூயா. 13 வாசிங்க சீக்கிரம்.
40:13 இருந்து 3 நாளைக்குள்ளே 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது நல்ல கவனிங்க அந்த வார்த்தை, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைத்திருக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது. கடைசி வசனத்தை வாசிங்க 23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். யார் வச்சிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, யார் வச்சதுங்க? ஒரு மாதிரி பாக்குறீங்களே, நான் முறைக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, யார் வச்சது சிறைச்சாலையில? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கத்துறாங்களாம் வைக்க மாட்டாருன்னு. இங்க நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இங்க சிலரை நான் ஜெயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் பிரதர். சுத்தி எல்லாம் லாக் ஆயிட்டு இருக்குது. ஏன்? கர்த்தர் லாக் பண்ணி வச்சிருக்கிறார். விட்டா எங்கன்னா ஓடிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம கால் நிற்காது இல்லை, அதனால டோர் திறந்துருந்தா இது பாட்டுன்னு பின்னங்கால் பட்டறி அடிக்க எங்கேயாவது ஓடி எங்கன்னா குழியில் விழுந்து வாழ்க்கையே போயிடும். அதனால சில பேரை லாக் பண்ணி வச்சிருக்கிறார் பிரதர். என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? லாக் பண்ணிக்கிறாரு. பக்கத்தில் பசங்க லாக் பண்ணது நல்லது. சொல்லுங்க, கதவு பூட்டப்பட்டது சில நேரத்தில் நல்லது. இல்லைன்னா இந்த குருவி இங்கே நிற்க அது பறந்து எங்கன்னா சுத்த ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறணும்னா யோசேப்பை கர்த்தர் உருவாக்குகிற காலகட்டத்திலிருந்து எக்ஸிட் ஆக கூடாது. அல்லேலூயா. அவருடைய டைம் காலகட்டத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இவரை சந்திக்க ஒரு காலகட்டத்தை வச்சிருந்தார். ஆனா யோசேப்பு என்ன செய்யறாரு? அதுக்கு முன்னாடியே நான் எப்படியாவது வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு பானபாத்திரம் கிட்ட சொல்றாரு. ஆனா என் ஆண்டவர் நல்லவர். பானபாத்திரக்காரன் சிந்தையிலிருந்து அந்த காரியத்தை மறக்க பண்ணினா. சொல்லுங்க, சில பேர் உங்களை மறந்தது நல்லது. சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நிறைய பேர் மறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தைரியமா இருந்தா தான் சொல்ல முடியும். சொல்லுங்க, என்ன நிறைய பேர் மறந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவங்க மறந்ததுனாலதான் அவர் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறார். சொல்லுங்க, ஜனங்க மறந்ததுனாலதான் கர்த்தர் என்ன நினைவு கூறுவா. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். மக்கள் சில நேரத்தில் மறக்கிறது நல்லது. கர்த்தரே மறக்க பண்ணிடுவார். ஆமென். ஆனா 2 வருஷம், எத்தனை வருஷம் மறந்துட்டான் பானபாத்திரக்காரன்? 2 years. 2 வருஷம் திருப்பி ஜெயில தான் இருக்காரு. ஏன்னா ஆண்டவர் டைம் வரல. இப்போ 2 வருஷம் கழிச்சு அதே அதிகாரம் 41 9வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்துச்சு. அந்த ஆளு நினைச்சிருக்கிறான் நான் பாவம் பண்ணிட்டேன்னு. அவன் தப்பு, அவன் மறக்கல, கர்த்தர் மறக்க பண்ணினார். பார்வோன் அந்த பானபாத்திரம் சொல்ற, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் நினைக்காம என் வாழ்க்கையில் சீசன் சேஞ்ச் ஆகாது. நான் எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஜெபிச்சிட்டே இருக்கும்போது என் ஹார்ட்லேருந்து பபுள் ஆச்சு. என்னென்னா, கர்த்தருடைய நேரம் வராமல் உங்களை சுற்றி 10 பேர் முட்டு குத்தா கூட மேலே வர முடியாது. இப்படி தான் எனக்குள்ளே வந்தது. கர்த்தருடைய நேரமும் காலமும் நம்ம வாழ்க்கையில் வரலன்னா, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க பிரதர், என்னை தூக்கி விட ஆள் இருக்கிறாங்க பிரதர், எவ்வளோ தூக்கி விட்டாலும் திருப்பி இறங்கிடுங்க. ஏன்னா டைம் வில் நாட் கம். சீசன் வரல. அல்லேலூயா. சீசன் மாறப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? சீசனை மாற்ற போறாரு. நான் அவர் சீசனுக்காக காத்திருப்பேன், அவர் சீசனுக்காக காத்திருப்பேன். எல்லாம் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான்
இதற்கான பாத்திர கண்கள் மூடி கைகளை உயர்த்தி அப்படியே ஆராதி. கிருபையே வேறொன்றும் இல்லை. 2 கைகளை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, எஸ் இந்நாள் வரை சகலதரபா சுமந்தவரே, எபினேசரே, எஸ் எபினேசரே. சகலதல அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் வொர்ஷிப் பண்ணுங்க. கர்த்தர் தொட போகிறார், சிலதை உடைக்க போகிறார். எபினேசரே, எபினேசரே, come on, கர்த்தர் உயர்த்தி இந்நாள் வரை ஷேக்கரே சுமந்தவரே, ரிவகதரதரதரா. எபினேசரே, come on, loud it. எபினேசரே, ரிகாலா நினைவா ஓ இருப்பவரே. நன்றி நன்றி, நன்றி, நன்றி. எஸ் எஸ் கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய பிரசன்னம் அந்தகார வல்லமைகளை முறிக்கிறது. ஆவில நிரம்பி வாசிகளை பேசுறீங்க, ஜெபம் ஆரம்பிங்க. ஓ நன்றி நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் கண் முன்னே மானிட்டர் சகாதால உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விடமாட்டே. சொல்லுங்க, அவர் கூட இருக்கிறார். வலப்பக்கத்தில் அசைவுற விடமாட்டே. எப்போதும் எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. Come on, pray, pray. எப்போதும் ஓ என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. வா, உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, பிரேக் பண்ணுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் சீசனை தவற விட்டார்களோ அவர்கள் மறுபடியும் அதை பிடிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம், ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார். கையை தட்டி எல்லாம் ஆராதனை உமக்கே, ஆராதனை ஜெபிங்க. பாஷைகளை பேசி கைகளை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. ஆராதனை ஆராதனை செலுத்த செலுத்த எல்லா சங்கிலிகளை உடைகிறது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது. விடுதலை விடுதலை. போராடுகிற பொல்லாத ஆவிகள் குடும்பங்களை விட்டு அணி வாழ்க்கை விட்டு விலகி போய நாளெல்லாம் ஆராதனை. பங்கும் நீரே பரமேத்திகதப்பா. அவரை பார்த்து சொல்லி, நீங்க தான் என் சொத்து, என் வாழ்க்கை மாறும். எனக்குரிய என் வாழ்க்கை மாறுங்க. இப்படியே போயிட்டு இருக்காது வாழ்க்கை, இதே நிலையில இருக்க மாட்டேன். ஆண்டவர் சில பேருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ இதே நிலையில் இருக்க போறதில்லை, வாழ்க்கை மாறும். ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகல் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய
கைகளை உயர்த்தி அப்படியே ஆராதிங்க. பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாதெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே,